இப்போ நம்ம கிளாத்ல மார்க் பண்றதா இருந்தா ஃபோல்டிங் நம்ம சைடுல இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இது பேக் பார்ட், சரிங்களா? ஸோ பேக் பார்ட் மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா இதுல ஒரு லைன் போட்டுக்கோங்க. எதுவுமே எக்ஸஸா விடக்கூடாது, கரெக்டாவே எடுத்துக்கணும். என்னமா? ஆமா ஆமா, வீடியோ போடுவேன். ஓகே ஓகேம்மா, இது அப்படியே பாருங்க. இது அப்படியே இருக்கிறத அப்படியே ஜெராக்ஸ் போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். கட்டிங் பண்றீங்களோ? இல்ல கட்டிங் போடல, அப்படியே ஒரு மார்க்கிங் பண்ணி காட்டுவோம். ஏன்னா கிளாத்ல எப்படி மார்க் பண்றதுன்னு டவுட் வரும். இப்போ சப்போஸ் பேட்டர்ன் போட்டு கட் பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும்ன்றது ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான் இப்படி பண்றோம். இப்ப நம்ம அவுட்லைன் மட்டும் போட்டோமா? இப்ப இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்களா? அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் இவ்வளவுதான். ஓகேவாமா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து இப்ப நமக்கு பட்டி பீஸ்க்கு இந்த இடம் விட்டுட்டு இந்த சைடுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ஜினுக்காக 1 இன்ச் 1.5 இன்ச் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி போட்டுருங்க. இப்ப இது வந்து ஃப்ரண்ட் உடைய பேட்டர்ன் இல்லைங்களா? இத வந்து நீங்க அப்படியே வரைஞ்சுக்கிறீங்க. இதுல ஊக்பட்டி வெளியே விட்டுட்டு மார்க் பண்ணுமா? மார்ஜின் வெளியே வந்துடணும், இல்லைன்னா கழுத்து பெருசா வந்துடும். இப்ப இங்க வந்து என்ன மார்க் பண்ணிக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்ப நீங்க பேட்டர்ன் வச்சு கட் பண்றதா இருந்தா இதெல்லாம் மார்க்கிங்கே தேவையில்லை, அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம் நீங்க. அதாவது ஓபன் சைடு வந்து நெக் இருக்கணும் சார், ஆம்கோல் ஆப்போசிட்டா இருக்கணும். ஆமா, ஆம்கோல் ஆப்போசிட்டா இருக்கணும். ஓகே, பேக் ஆம்கோல் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே ஒரே சைடா வந்துருச்சுங்க சார். ஸ்டிச்சிங் பண்ண பின்னாடிங்களா? ஆமாங்க சார். அது வந்து எப்ப எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னா, இப்ப சொல்ற பாருங்க. அடுத்தது இப்ப டாட்டுடைய இடம் இங்க மார்க் பண்ணிக்கிறோமா? அதே மாதிரி இந்த சைடுல இங்க டாட்டுக்கு இடம் மார்க் பண்ணிக்கிறோமா? இந்த மாதிரி எல்லாம் எடுத்துருங்க. இந்த டாட்டு இப்ப பெரிய பெரிய டைலர் கடை எல்லாம் போனீங்கன்னா
மார்க்கிங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் இந்த 3 பாயிண்ட்டை வச்சு அவங்க கட்டிங் போட்டுருவாங்க. கஷ்டப்படுறது யாருன்னா டைலர் தான். உண்மைதானம்மா? இப்ப நம்மள மாதிரி இப்படி எல்லாம் மார்க் பண்ண மாட்டாங்க. சும்மா 3 பாயிண்ட் வச்சு கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான், இதை வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்கன்னு வாங்க. ஏங்க சார் இந்த டாட்டுக்கு ஊசி வச்சு குத்திக்கிறாங்களேங்க சார். அதேதான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஊசி குத்திட்டு அப்படியே எடுத்துக்குவாங்க. சோ நீங்க பண்ணும்போது அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை தானே. இப்போ நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த பார்ட் இப்படி இருக்குங்களா? இப்ப வரைஞ்சிட்டோமா? நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் தைச்சிடுறீங்களா? இந்த டாட் முடிச்ச பின்னாடி இப்ப இந்த பக்கம் அப்படியே வந்து நீங்க இந்த மாதிரி மாவு சாக்கு மார்க் பண்றதா இருந்தா இந்த பக்கம் வச்சு அப்படியே ஒரு தட்டுனீங்கன்னா ஜெராக்ஸ் விழுந்துரும். இப்ப இந்த மாதிரி வச்சு நீங்க ஓகேவா? இப்ப டாக்டர் வந்து எல்லாமே பாயிண்ட் விழுந்துச்சுங்களா சின்ன சின்னதா? இதை நீங்க அப்படியே வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் ஈஸியா பண்ணலாம். நீங்க என்ன செய்யறீங்கன்றதை இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ எப்பவுமே வந்து நாம ஸ்டிச் பண்ண பின்னாடி இப்ப இது ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிட்டீங்களா? இதுல டாட் பிடிச்சிருவீங்களா? அடுத்தது பிடிக்கும் போது ஆம்கோல் டு ஆம்கோல் கரெக்டா ஈக்குவலா நேரா இருக்கான்னு பாருங்க. இந்த ஆம்கோலும் இந்த ஆம்கோலும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்போ இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஆப்போசிட் இருக்கான்னு பாருங்க. அப்போ லெஃப்ட்டுக்கு லெஃப்டாவும் ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு ரைட்டா வரும். இல்லைன்னா ரெண்டுமே ஒரே சைடா வந்துடும். புரியுதுங்களா? ஆமா. அது இன்னும் எதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன்? ஒரு செகண்ட் இருங்க, நானே காட்டுவேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்? இது ரெண்டு இப்படி எடுத்துக்கோங்க. இது ரெண்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப கழுத்தெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே பக்கம் இருக்குங்களா? நீங்க மார்க்கிங் எப்படி பண்ணிக்கிறீங்கன்னா இது இது அதாவது ரெண்டு இன்ட்டு போட்டுக்கிறீங்கல்ல, இந்த பக்கம் தான் டாட் பிடிக்கணும்ன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது இதுலதான் நீங்க டாட் பிடிக்கணும். இப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல டாட் பிடிச்சிருவோம். இதுல மார்க்கிங் இருக்காதுல்ல. அப்ப நீங்க இது டாட் இதுல பிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும். புரியுதுங்களா?
இப்படி பிடிச்சிங்கன்னா கழுத்தும் கழுத்தும் ஒரே மாதிரி ஒரு பக்கம் வரணும். அப்ப இதுல டாட் பிடிச்சா ரெண்டும் வந்து ஒரே பக்கம் கரெக்டா ஆப்போசிட்டா வரும். இதுல வந்து இப்ப நான் இன்டூ போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகமா ஒரு நம்பரோ ஒரு இன்சிலோ ஏதோ ஒண்ணு போட்டு வச்சுக்கோங்க. அப்ப கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. அடையாளத்துக்காக வச்சுக்கோங்க. ஓகே ஓகேங்க சார். மாத்தி தட்டுருவோம். ஆமா, ஓகேவா? ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.